விஷ்ணு பகவானோட அதி அற்புதம் வாய்ந்த துவாதச நாமாவளி. இந்த நாமத்தை ஸ்ரீ விஷ்ணுவே மகரிஷிகளுக்கு வைகுண்டத்தில் உபதேசித்தாக ஸ்ரீமன் பாகவதம் கூறுகிறது. இதனை காலை மாலை கேட்பவர்களுக்கு எல்லா சுகங்களும் கிடைக்கும். இதை உச்சரிப்பவர்களுக்கு வறுமை, கடன் தொல்லை, வழக்குகளால் ஏற்படும் மனபயம், எதிரிகளால் ஏற்பட்டுள்ள அபாயம், பீதி முதலியன நீங்கி பிரச்சனைகளை எதிர்த்து சமாளித்து வெற்றி காணும் மனோதைரியமும் வல்லமையும் ஏற்படும். இதனால் மனசாந்தியும் மகிழ்ச்சியும் உண்டாகும் என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருக்கிறப்போ எல்லாவித துன்பத்தையும் வென்று பிரச்சனைகளை சமாளித்து மனமகிழ்வோடு இருக்கிறதுக்கு ஸ்ரீ கிருஷ்ண பகவானே இந்த துவாதச நாம ஸ்தோத்திரத்தை அர்ஜுனனுக்கு உபதேசித்தார். மகாபாரதத்தில் வனபர்வதத்தில் ஸ்ரீ வியாச பகவான் இந்த மந்திரம் பற்றி குறிப்பிடுகிறார். அர்ஜுனா, விஷ்ணு சகஸ்ரநாமத்தை தெரிந்து கொண்டு சிரத்தையோடு படிக்கும்போது உண்டாகும் பலன்கள் இந்த துவாதச நாமாக்களை உச்சரிப்பதால் உண்டாகும். 100 கன்னிகாதானம் செய்த பலனையும் 1000 அஸ்வமேத யாகம் செய்த பயனையும் இந்த நாமாக்கள் தரும் என்று ஸ்ரீ கிருஷ்ணனே கூறியிருக்கிறார். துவாதசம் என்றால் 12 நாமாக்கள். அந்த 12 நாமாக்களையும் இப்போ நம்ம பார்ப்போம். ஓம் ஸ்ரீ ஹரியே நம. ஓம் ஸ்ரீ கேசவாய நமக. ஓம் ஸ்ரீ பத்மநாபாய நமக. ஓம் ஸ்ரீ வாமனாய நமக. ஓம் ஸ்ரீ வேத கர்ப்பாய நமக. ஓம் ஸ்ரீ மதுசூதனாய நம. ஓம் ஸ்ரீ வாசுதேவாய நமக. ஓம் ஸ்ரீ வராகாய நமக. ஓம் ஸ்ரீ புண்டரிகாச்சாய நமக. ஓம் ஸ்ரீ ஜனார்த்தனாய நமக. ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நம. ஓம் ஸ்ரீ தாராயை நமக. இப்படி அந்த 12 நாமாக்களையும் நம்ம இந்த வெள்ளிக்கிழமையில் சொல்லலாம். ஏகாதேசி துவாதேசி நாட்களில் சொல்கிறது மிகவும் நல்லது. இப்போ புரட்டாசி மாதம் வருது. ஒவ்வொரு நாளும் நம்ம பெருமாளை துதிக்கும் பொழுது இந்த 12 நாமாக்களையும் சொல்லி ஒரு 12 பூவை ஒரு சந்தன குங்குமத்தை பெருமாளுக்கு இடுங்க. மிகுந்த நற்பலன்கள் கிடைக்கும். இந்த கலிகாலத்தில் நாம சங்கீர்த்தனம் ஒன்றே நாம் தெய்வத்தை நெருங்குவதற்கு வழிவகுக்கும். நம்மளால் என்ற நாமாக்களை சொல்லுவோம், கீர்த்தனைகளை பாடுவோம், கேட்போம். மிகுந்த நற்பலன்களை நாம் அடைவோம். நான் உங்கள் சக்தி உமா. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எனக்கு தெரிஞ்ச நாமாக்களை கீதங்களை பாடி உங்களுக்கு சொல்லணும்னு நான் ஆசைப்பட்றேன். அனைவரும் பயன்படுத்திங்க. உங்கள் உறவினர்களுக்கும் சொல்லுங்கள். உங்களுக்கும் புண்ணியம் கிடைக்கட்டும். மிக்க நன்றி மக்களே.